அண்ணி, இந்த விஷயத்துல நான் உங்களை தான் மலை போல நம்பி இருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக அம்மா கிட்ட போய் பேசுங்க அண்ணி. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அண்ணி. நான் தப்பு செஞ்சேன்தான். அதுக்காக எவனோ ஒருத்தனுக்கு கட்டி வச்சு என்னை இங்க இருந்து அனுப்பிடலாம்னு நினைக்காதீங்க. ப்ளீஸ் அண்ணி, உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அண்ணி. உன்கிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சௌந்தர்யா. ஏற்கனவே அத்தை ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை வேண்டான்னு நீயே ஒரு முடிவு எடுத்துட்டு போயிட்ட. அது ஒரு தப்பான முடிவாகி அதுல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு நாங்க எவ்வளவு போராடணும்னு உனக்கே நல்லா தெரியும். இந்த சம்பந்தத்தையும் வேண்டான்னு சொன்னா அத்தை அத கேப்பாங்களான்னு தெரியல சௌந்தர்யா. எல்லா விதத்திலயும் நல்ல விதமா அமைஞ்சு வந்த சம்பந்தம் இது. அத்தையும் இந்த கல்யாணத்தை நடத்தணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. இப்போ போய் நிறுத்த சொன்னா அவங்க கேப்பாங்களான்றது தெரியல சௌந்தர்யா. எல்லாரும் உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுத்து எவனையாவது என் தலையில கட்டி வைக்கலாம்னு நினைச்சீங்க. ஒண்ணு இந்த வீட்லயோ இல்ல நாளைக்கு கல்யாணம் ஆகி போற வீட்லயோ நான் செத்துதான் போவேன் சொல்லிட்டேன். ஏய் சௌந்தர்யா,